وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تعالى في القرآن الحكيم والقرآن المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طاسين تلك آيات الكتاب المبين نتلو عليك من نبع موسى وفرعون بالحق لقوم يؤمنون إن فرعون علا في الأرض وجعل أهلها شيئا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم وارثين ونمكن لهم في الأرض ونري فرعون وحامان وجنودها منهم ما كانوا يحذرون. وقال تعالى في القرآن الحكيم ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முர்தஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் உலகத்தில் உண்டான அனைத்து முஸ்லிம்கள் மொமீன்கள் மஹ்சீன்கள் முத்தகீன்கள் மற்றும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பினிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்று நான் உங்கள் முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்ட திருமறையினுடைய வசனங்கள் சூரே அல் ஹசஸ். ஹசஸ் என்றால் வரலாறு. 28வது அத்தியாயத்தினுடைய 1 முதல் 6 வரையிலான வசனங்கள். இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் தாலா நமக்கு என்ன படிப்பினையை கொடுக்கவிருக்கின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வசனங்களின் மூலமாக பார்க்கலாம். அல்லாஹ் தாலா முதலிலே கூறுகின்றான் தாசீன் மீன். இது ஹுரூஃபே முகத்தாத். இந்த ஹுரூஃபே முகத்தாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலும் சரி, அவர்கள் இதனை குறித்த விளக்கங்களை எதுவும் கேட்டு அறியவில்லை. அதற்குண்டான எந்த ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆக இது மறைவான வசனங்கள் என்று அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். மேலும் அரேபியர்களுடைய காலகட்டத்திலே ஒரு லெட்டர் யாருக்காவது போடணும் அப்படின்னாக்கா அவங்க இது போன்ற எழுத்துக்கள் எழுதுகின்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே பாணியில் தான் அல்லாஹ் தாலாவும் இந்த எழுத்தை கொண்டு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் தாலா தொடர்ந்து கூறுகின்றான் தில்க ஆயாத்துல் கிதாபுல் முபீன். இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நத்லு அலைக மின் நபஇ மூஸா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நாம் ஒரு செய்தியை பற்றி கூறுகின்றோம். என்ன செய்தி? ஓ மூசா ஓ ஃபிரௌன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். மூசா மற்றும் ஃபிரௌன் பற்றிய செய்தியை நாம் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். திருமறையிலே அதிகப்படியான வசனங்கள் ஒரு நபியை பற்றி அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி தான் அதிகமான விஷயங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா இங்கும் மூசா நபி அவர்களை பற்றி கூறுகின்றான் எனில் இது ஒரு வெளிப்படையான விஷயம்தான். இதிலே நமக்கு மனித சமுதாயத்திற்கு பெரும் படிப்பினை இருக்கின்றது. ஆகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை கொண்டு மனிதர்கள் படிப்பினை பெறக்கூடும் என்பதாக அடிக்கடி நமக்காக இந்த வசனங்களை எடுத்து கூறி நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வதற்காக கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா பின்வருகின்ற வசனங்களில் விளக்கும் பொழுது எவ்வாறு மனிதர்களுக்கு அவன் அவகாசம் டைம் பீரியட் கொடுக்கிறான். மேலும் மனிதர்கள் திட்டங்களை தீட்டுகின்றான். ஆனால் இறுதியில் அல்லாஹ் தாலா அந்த தீட்டுகின்ற திட்டம்தான் வெற்றி பெறுகின்றது. நாம் ஒரு திட்டத்தை தீட்டுகின்றோம், எல்லாம் நமக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இறுதியில் அல்லாஹ் தாலா என்ன நாடுகின்றானோ அதுவேதான் நடக்கின்றது. ஆக நாம் எதை நினைத்தாலும் அது ஒருபோதும் நடக்காது. அதேதான் நான் ஆரம்பத்தில் கூறினேன். வயம்குரு
வயம் குருன்னா வயம் குருல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அல்லாஹு தாலா தான் திட்டம் தீட்டுவதில் சிறந்தவனாக இருக்கின்றான். இந்த 6 வசனங்களிலே 2 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன. 4வது வசனத்திலே ஒரு திட்டம், ஒரு அரசனுடைய திட்டம் அல்லாஹ் தாலா கூறுகின்றான். 5வது வசனத்திலே அவன் தன்னுடைய திட்டத்தை பற்றி மனிதர்களாகிய நமக்கு எடுத்துரைக்கின்றான். மேலும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், இதன் மூலம் மூமின்களாகிய நீங்கள் படிப்பினை பெறக்கூடும் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஏன் மோமின்கள் மட்டும் படிப்பினை பெற வேண்டும், மோமின் அல்லாதவர்கள் ஏன் படிப்பினை பெறக்கூடாது என்றால், யாருக்கு அச்சம் இருக்கின்றதோ அவர்கள்தான் படிப்பினை பெறுவார்கள். ஆக இதன் மூலம் மோமின்கள் படிப்பினை பெறக்கூடும் என்று அல்லாஹ் தாலா கூறி, அந்த திட்டத்தை பற்றி அல்லாஹ் தாலா மூசாவினுடைய திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு முன்னிப்பொழுது எடுத்துரைக்கின்றேன். சின்னமாக ஃபிரௌன் பூமியில் வரம்பு மீறி நடந்து கொண்டான். அதில் வசிப்பவர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தினான். அவர்களுடைய ஆண் மக்களை கொன்றான். அவர்களின் பெண் மக்களை உயிரோடு விட்டுவிட்டான். உண்மையில் அவன் அராஜகம் புரிவோரை சேர்ந்தவனாக இருந்தான். ஆக இதுதான் ஃபிரௌனுடைய திட்டம். இங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அவன் பூமியில் வரம்பு மீறி நடந்து கொண்டான். ஆக ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், அவனுடைய ஆட்சியின் கீழ் ஒரு பெரும் படை கொண்ட ஆட்சி இருந்தது. அவன் மக்களை அனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுள்களில் மிக பெரியவன் என்று மனிதர்கள் மத்தியில் கூறினான். மனிதர்களும் அவற்றை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். மேலும் அவன் அடுத்ததாக என்ன செய்தான் என்றால், பூமியில் வசிப்பவர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்தான். அவர்களில் ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தினான். அந்த ஒரு பிரிவினர் தான் பனி இஸ்ரவேலர்கள். எகிப்தை ஆண்ட அந்த ஃபிரௌன் என்பவன், ஃபிரௌன் என்பது ஒரு அரசனினுடைய பேர், அவனுடைய பேர் அல்ல. யார் ஆண்டாலும் அவனுடைய பேர் அல்ல. ஃபிரௌன் பல ஃபிரௌன்கள் இருந்தாங்க. இவனும் ஒரு ஃபிரௌன். இவன் நீண்ட காலம் மிக நீண்ட காலம் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அந்த அகம்பாவத்திலே அவன் அனா ரப்புக்குமுல் ஆலா என்று கூறினான். மேலும் இந்த நிகழ்வு ஏன் நடந்தது, பூமியிலே பிரிவுகளை ஏற்படுத்தினார். டிவைட் அண்ட் ரூல். யார் ஃபிரௌன் அந்த காலகட்டத்திலேயே பிரிவினை டிவைட் அண்ட் ரூல் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு இருட்டை இன்னொரு இருட்டு கொண்டு விளக்க முடியாது. ஒரு இருட்டை விளக்கணும்னா ஒரு வெளிச்சம் வேணும். ஒரு பாத்திலை இன்னொரு பாத்திலை கொண்டு அழிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஹக் இருக்கணும். ஆக எகிப்தை ஆண்ட அந்த ஃபிரௌனுடைய அவனுடைய ஆட்சியின் கீழ் பனி இஸ்ரவேலர்களும் இருந்தார்கள். ஹிப்த் என்ற இனத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். இந்த ஹிப்த் இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த ஃபிரௌனுடைய சமுதாயம். இப்போ பனி இஸ்ரவேலர்கள் அங்க பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். என்ன காரணம் என்றால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அவர் எகிப்திலே அரசாட்சியிலே ஒரு பங்கு வகித்திருந்தார் இல்லையா. அப்போது நடக்கவிருக்கின்ற அந்த பஞ்சகாலத்தை முன்கூட்டியே அறிந்து அவர் என்ன செஞ்சார், அதுக்கு தீர்வு சொன்னார். அதனால அவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் பனி இஸ்ரவேலர்கள் எகிப்தில் குடிபெயர்ந்தார்கள். அந்த எகிப்தில குடிபெயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த சமூகம் சமுதாயமாக மாறிவிட்டது. அவர்கள் பெருகிட்டே இருந்தாங்க. இதை கண்டு பயந்த அந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான் அப்படின்னாக்கா, முதல்ல அவர்களை வளர விடாமல் தடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் அவர்களிடமிருந்து அபகரித்து கொண்டான். அவர்களை பெரும்பாலும் வீடு அற்றவர்களாக ஆக்கினான். மேலும் அவர்களை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடிமைகளாக மாற்றினார். இதுதான் பார்த்தோம்னா, ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தணும், கீழே தள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் அவன் தீட்டிட்டு இந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக இது ஒண்ணுதான் வழி. ஃபேமிலி பிளானிங் எல்லாம் அப்போ இல்லை இல்லையா. அதனால ஆண் மக்களை அவன் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது அவன் திட்டம் தீட்டிட்டான். இந்த மாதிரி பண்ணி இது ஒண்ணுதான். இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு மஜூசி ஃபிரௌன் கிட்ட சொன்னதாகவும், அந்த மஜூசி என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, உன்னுடைய இதுல ஆட்சியின் கீழ் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை உன்னுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விடும், அப்படி என்பதாக ஒரு கதை இருக்கிறது. நான் நிறைய இடத்துல படிச்சு பார்த்தேன். அப்போ மஜூசி சொன்னது உண்மையாயிடும். அப்போ மஜூசின்னா அந்த ஜோசியம் சொல்றேன் இல்லையா, அப்போ அது உண்மையாயிடும். அப்போ மஜூசி சொல்றது உண்மையாயினா நம்ம கூட இப்ப கேட்கலாம் இல்லையா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை அல்லாஹ் தாலா அந்த ஃபிரௌனுக்கு கனவின் மூலம் தெரிவித்திருக்கலாம், அல்லது அவனுக்கு தெரியும்
இங்க வந்து அவன் செய்யறது ஃபுல்லா பாத்திலான ஆட்சி. இங்கே நேர்மையானவர்களாக இருந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் அதோட இல்லாமலாம் அவங்க பெருகிட்டே இருந்தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும், இவர்கள் கிளர்ச்சி செய்து விடுவார்கள் என்று பயந்து அவர்களுடைய இனத்தை அழிக்க அவன் போட்ட திட்டம் இது. ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறான், வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அவன் தான் திட்டங்கள் தீட்டுவதில் மிகச் சிறந்தவன். இன்னும் இந்த வசனம் வந்து ஃபேமஸான வசனம் தான். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான்னு சொல்லி. அல்லாஹ் சூழ்ச்சி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சூழ்ச்சி எல்லாம் செய்ய மாட்டான். அல்லாஹ் வந்து திட்டம் தான் போடுவான். அல்லாஹ் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணானோ பிளானிங் தான் பண்ணுவான். அல்லாஹ் வந்து பிளானிங் பண்ணுவான். அந்த அல்லாஹ் பண்ற பிளானிங் பாத்தீங்கன்னாக்கா எந்த வித ஆரவாரம் எல்லாம் இருக்காது. கம்பு எடுத்து சண்டை போடுறது, அவனோட முட்டி மோதுறது, அவன் சிம்பிள் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு விட்டுருவான். அது வந்து அப்படியே நடைபெறும். இப்போ ஃபிரௌனுடைய பிளானிங் என்ன அப்படின்னாக்கா, அவன் வந்து பனி இஸ்ரவேலர்களை அழிக்கிறதுக்காக அவருடைய ஆண் மக்களை கொல்றது. மேலும் வந்து அனா ரப்புக்குமுல் ஆலா என்று ஒரு படி மேலே சொல்லி தன்னைத்தானே இறைவன் என்று சொன்னது. இதெல்லாம் வந்து இறைவனுக்கே இணை வைக்கும் மிகப்பெரிய செயலாகும். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் இவன் வந்து இவ்வாறான தவறுகள் செய்திருந்த காரணத்தினால் எந்த சமூகத்தை ஃபிரௌன் அழிக்க விரும்பினானோ அதே சமூகத்தை அல்லாஹ் தாலா அடுத்த வசனத்தில சொல்றான், وَنُرِيدُ أَن نَّمُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلَهُمُ الْوَارِثِينَ. மேலும் எவர்கள் பூமியில் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் மீது நாம் அருள் புரியவும், அவர்களை தலைவர்களாக்கவும், அவர்களை வாரிசுகளாக்கி பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கவும் நாம் நாடியிருந்தோம். ஆக அதே யாரை ஒடுக்கணும்னு சொல்லி ஃபிரௌன் வந்து நினைச்சானோ அந்த அவன் நினைச்சதுக்கு நேர்மாறாக அல்லாஹ் தாலா அவர்களுக்கே வந்து பூமியில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் பண்ணான். இங்க பக்கத்துல ரெண்டு பிளானிங் இருக்கு. ஒண்ணு ஃபிரௌனுடைய பிளானிங், இன்னொன்னு வந்து அல்லாஹுடைய பிளானிங். ஆக ஃபிரௌன் என்ன பண்ணா, தன்னுடைய திட்டத்துல வந்து அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய நினைப்பு. ஏன்னா ஆண் மக்கள் இருந்தாதானே அந்த இனம் பெருகும், அந்த இனம் பெருகுனாதானே அவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போட்டான். ஆனா அவனுடைய வீட்டுல வச்சு அவனை அழிக்க போகின்ற அந்த குழந்தையை அல்லாஹ் தாலா வளர்த்தெடுத்தான். இதுதான் அமைதியான முறையில் அல்லாஹ் தாலா தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வழி வந்து அவன் எடுத்துக்கொண்டது. ஆக அல்லாஹ் தாலா எந்த முறையில எப்படி வந்து அருள் புரிவான் என்பது நம்மளுக்கு தெரியாது. அவனுடைய திட்டம் என்னவோ அதுதான் இறுதியில் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் வந்து அதே காலகட்டத்துலதான் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தார், நபி மூசாவை. அவர்கள் கிட்டத்தட்ட 3 மாத காலம் வரை வந்து அவங்களுக்கு பால் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட சத்தம் வருது நினைச்சு பயந்தவங்க அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் வந்து அது பின்னாடி வசனங்கள்ல வந்து விளக்குவாங்க. பின்னாடி வர சகோதரி அவங்க என்ன பண்ணாங்க, மூசாவை வந்து அப்படியே வந்து அந்த அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கடல்ல வந்து போட்டுருவாங்க நைல் நதியில, அப்படியே முன்னாடி போய் நிற்கும், அவங்க கூப்பிட்டு அந்த இதுல வந்து வளர்ப்பாங்க. கடைசியில என்ன சொன்னாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், இது பின்னாடி ஸ்டோரி இருக்கு, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வசனங்களை அது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஸ்டோரி இல்லையா. நபி மூசா என்ன பண்ணாரு, வளர்ந்து பெரியவனான பிறகு ஃபிரௌன் கிட்ட போய் சொல்லி, ஒரே இறைவனான அல்லாஹ்வை நீங்கள் ஏற்க வேண்டும், மேலும் பனி இஸ்ரவேலர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன் கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னாலும் அந்த ஃபிரௌன் வந்து மூசாவினுடைய பேச்சை ஏற்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சில அதிசயங்களை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா. அந்த அதிசயங்கள் வந்து செஞ்ச பிறகும் அவனுக்கு இன்னும் ஆணவம் அகம்பாவம் இன்னும் அதிகமாயிடுது. மறுபடியும் அவன் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை அழைத்து கொண்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அந்த ஊரை விட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஃபிரௌன் வந்து அவர்களை பின்தொடர்ந்து போறான். கடைசியில வந்து கடல்ல மூழ்கி சாவடிக்கப்படுறான் இல்லையா. ஆக எங்க என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபிரௌன் திட்டம் தீட்டினானோ அதன் மூலமாவே அல்லாஹ் தாலா அந்த என்ன பண்ணானாக்கா அந்த சம்பவத்தை நடத்தி காட்டி விட்டான். ஆக இறுதியில் வந்து அல்லாஹ் தாலா நாடுகின்ற விஷயம்தான் நடக்கும். நாம் எதை செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய ஒப்புதலோடு, இறைவனுடைய திருப்தியோடு, இறைவனிடம் கேட்டு ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதில் முழு வெற்றி கிடைக்கும். நான் என்ற அகம்பாவம் கொண்டிருந்தால் ஃபிரௌனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதேதான் எல்லாருக்கும் நிகழும். இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
நாமும் வந்து ஒரு சமூகமாக மாறி இருந்தாலும், ஒரு சமுதாயமாக மாறி இருந்தாலும், நம்மேல் வந்து அநியாயங்கள், அக்கிரமங்கள், அனாச்சாரங்கள், நம்முடைய வீடுகள் இடிப்புகள் போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆக நாம் அமைதியான முறையில் இறைவனிடம் மன்றாடி கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய திட்டத்தை தீட்டி அல்லாஹ் தாலா நாடினால் நம்மை வந்து காப்பாற்றுவான். எவ்வாறு மூசாவினுடைய பிடியிலிருந்து பிறவனுடைய பிடியிலிருந்து பனி இஸ்ரவேலுடைய சமுதாயத்தை வந்து காப்பாற்றி அடுத்த வசனத்தில் இறைவன் கூறும் பொழுது மேலும் அவர்களின் மூலமாக பிறவுனுக்கும் ஹாமானுக்கும் அவ்விருவரின் படையினருக்கும் அவர்கள் எதை பற்றி அஞ்சு கொண்டிருந்தார்களோ அதை நாம் காண்பித்து கொடுக்கும் நாடி இருந்தோம். இதுதான் அவன் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தான் பிறவுனு. ஆனா அல்லாஹ் தாலா அதை வந்து நடத்தி காட்டிட்டான். ஆக என்னதான் கொடுங்கோல் அரசர்கள் அக்கிரமம் புரிந்தாலும் கூட இறைவனுடைய திட்டம் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மோமின்களை காப்பாற்றுவதற்காக என்ற அந்த நம்பிக்கை நாம் உறுதியாக மனதில் வைக்கும் பொழுது அல்லாஹ் தாலா நமக்கு வந்து என்ன செய்வான், கண்டிப்பாக உதவி செய்வார். இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், எவ்வாறு பனி இஸ்ரவேலர்கள் ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே ஒரு லீடர்ஷிப் யாருமே இல்லை, ஒரு லீடர் இல்லை. அதனால் தான் அவர்கள் வந்து நசுக்கப்பட்டார்கள். நாம என்ன செய்யணும், ஒரு சிறந்த லீடர் தேர்ந்தெடுத்து ஒரே தலைமையின் கீழ் நடக்கும் பொழுது நாம் பல தலைவர்களை தேர்ந்தெடுத்து பல பிரிவுகளாக பிரிந்து இந்த பனி இஸ்ரவேலர்கள் எவ்வாறு வந்து அடிமைகளாக்கி பிறவனுடைய அந்த ஆட்சியில் வந்து ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ, சொல்ல முடியாத இன்னல்களை அனுபவித்தார்களோ, தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளை வந்து என்ன பண்ணாங்க, பலி கொடுக்கப்பட்டு அது நம்ம நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து அனுபவிச்சாங்க. என்னன்னா அவங்களுக்கு மத்தியில ஒரு சிறந்த லீடர் இல்லாம இருந்தாங்க. நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட அதே சூழ்நிலையில தான் இருக்கோம். பல பிரிவுகளாக பிரிந்து பல லீடர்களை வந்து உருவாக்கி கொண்டு நாம இருக்கோம். இந்த மாதிரி இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து எப்படி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திட்டம் நம் மீது எவ்வாறு நடக்கும். நாம் எப்பொழுது ஒரே தலைமையின் கீழ் முஸ்லிம் உம்மத் வந்து ஒன்று சேர்ந்து செயல்படுறோம், அல்லாஹ் தாலாவுடைய உதவி நம் மீதும் நடைபெறும். எங்கெல்லாம் அனாச்சாரம் செய்கின்றார்களோ முஸ்லிம் இந்த உம்மத்திற்கு எதிராக அல்லாஹ் தாலா நிச்சயமாக தன்னுடைய திட்டத்தின் மூலமாக அவர்களை காப்பாற்றுவான். ஆக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முழுமையாக இறைவனை சார்ந்திருப்பது. எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பெரிய கொடுங்கோல் அரசர்கள் வந்து முஸ்லிம்கள் மீது அனாச்சாரங்கள், அதாவது கொடுமைகள் எல்லாம் புரிந்தாலும் கூட அமைதியாக இருந்து இறைவனிடம் தன்னுடைய உதவியை நாடினால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா வந்து என்ன செய்வான்னா நமக்கு உதவி செய்வான். ஆக இந்த 6 வசனங்களில் அல்லாஹ் தாலா இதனையே கூற விரும்புகின்றான். இறுதியில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அல்லாஹ் தாலாவுடைய முடிவு தான் நடக்கும். அதுவும் வந்து ஆரவாரமெல்லாம் நடக்காது. இறைவனுடைய உதவி கிடைப்பதற்காக நாம் வந்து அமைதியா வந்து காத்திருக்கணும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை கூறி என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன்.